ஹலோ எவ்ரிவன், சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே மல்லிகைப்பூ, இன்னொன்று மாம்பழம் எல்லாரோட ஃபேவரெட்டுங்க, எவர் கிரீனுங்க. மாடி ஃபுல்லாக மல்லிகை பூவோட வாசம் சூப்பராக இருக்குங்க. என்ன மாதிரி நீங்களும் கொத்து கொத்தான மல்லிகை நீங்களும் பறிக்கணுமா? நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஒரு மல்லிகை செடி இருந்தால் போதுங்க, 10க்கு மேலேயே ப்ரூன் பண்ணிட்டு அந்த குச்சிகள் வச்சுட்டு நம்ம புது செடி உருவாக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் எப்சம் சால்ட் கொடுக்கலாங்க. லிக்விடாகவும் கொடுக்கலாம், சாலிடாகவும் கொடுக்கலாம். வெங்காயத்தோல் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொடுப்பேங்க. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி 1:10 டைல்யூட் பண்ணிட்டு கொடுப்பேங்க. இப்படி கொடுத்தாலே நம்மளுக்கு கொத்து கொத்தான ஃப்ளவர்ஸ் கிடைக்குங்க. இந்த செடிகள் எல்லாமே லாஸ்ட் இயரோட செடிங்க. 2 இன்ச் அளவுக்கு பழைய மண் ஃபுல்லாகவே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம புது மண் சேர்க்கும் போது செடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நிறைய ஃப்ளவர் கிடைக்குங்க. நான் என்னென்ன உரம் மிக்ஸ் பண்ணுறேன்னா, மக்கிய மாட்டு சாணம் எடுத்திருக்கேங்க, ஆட்டு உரம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மண்புழு உரம் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, ரெட் சாயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கோகோ பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 இன்ச் அளவுக்கு மண் எடுத்த பிறகு காஞ்ச பனானா தோல் இருக்குங்க கொஞ்சமாக போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கால்சியத்துக்காக எக் ஷெல்ஸ் உடைச்சிட்டு போட்டுட்டேங்க. அவிச்சதுக்கு அப்புறமா எக் ஷெல்ஸ் யூஸ் ஆகாதுங்க. ஆம்லெட் போடும்போது பச்சையாக இருக்கும்ல, அந்த ஷெல்ஸ் யூஸ் ஆகுங்க. அதையும் காய வச்சுட்டு யூஸ் பண்ணணுங்க. எக் ஷெல்ஸ்க்கு மேலே 2 இன்ச் அளவுக்கு மண் எடுத்துருக்கோம்ல, நம்ம மிக்ஸ் பண்ண உரம் போட்டுக்கலாங்க. செடி ஃபுல்லாக ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குச்சிகள் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அலோவேரா மட்டும் வச்சுட்டு நிழலாக இருக்கிற பிளேஸில் வச்சுட்டோம்னா ஒரு வாரத்திலே பாருங்க நல்லா துளுத்து சூப்பராக வந்திருக்கு. ஒரு செடி இருந்தாலே நிறைய மல்லிகை செடி உருவாக்கலாங்க. ஒரு 10 டேஸ் மட்டும் நிழலையே வச்சுட்டு ரீபாட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப வெயில் இல்லாமல் செமி ஷேடில் வச்சுட்டா சூப்பராக வந்துருங்க. மல்லிகையில் கொடி மல்லிகை பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் குண்டு மல்லிகை பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. தேவையான வரம் கொடுக்கும் போது செடி சூப்பராக வரும். நல்ல வெயிலாக இருக்கும் போது வேருக்கு டேமேஜ் இல்லாமல் நம்ம மல்ச்சிங் பண்ணிக்கணும். நம்ம மாடி தோட்டத்தில் காஞ்ச இலை இருக்கும் இல்லையா, கவர் பண்ணிட்டா வேருக்கு டேமேஜ் இருக்காதுங்க. ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க மொட்டுகள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.